வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் கொள்ளு சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்பயும் போல் வைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். வெயிட் குறைக்கிறதுக்கும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த சூப் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சளி பிரச்சனைக்கும் நல்லா கேட்கும். ஸோ வாங்க இந்த அருமையான கொள்ளு சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இது கூடவே 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். தட்டிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் போட்டுட்டு நல்லா ஒரு 10 விசில் விடணும். ஏன்னா கொள்ளு வந்து வேகிறதுக்கு நேரம் ஆகும். அதனால் 10 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஆரம்பத்திலே தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா மசிக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி கரெக்டான அளவில் விட்டுட்டு இந்த மாதிரி மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து பாதியை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்து இதோட கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒன்றும் அதிகமாக இருக்குன்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். அப்படி அரைக்காத இருந்தால் ரொம்ப அப்படியே நைஸாக அரைக்கக்கூடாது. சும்மா விட்டு விட்டு அரைக்கணும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணியாக. ஸோ சூப்புங்கிறதுனால கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி, அதாவது ரெடிமேடாகவே பட்டைப்பொடின்னு கிடைக்கும். அதிலேருந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே சமயம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த பட்டைப்பொடி வந்து ஹெல்ப் பண்ணும். உங்கள்கிட்ட பட்டைப்பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பட்டை துண்டு கூட நீங்கள் வேக வைக்கையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நான் தண்ணி ஊற்றிக்கிறதுனால நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கேஸ் அமர்த்திடலாம். அவ்வளோதான், அருமையான கொள்ளு சூப் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் சூப் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.